எல்லாத்துக்கும் மாலை வணக்கம் சார். நாங்கள் சிவகுமார் பேசுகிறேன் சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப வந்து வீடியோ கொடுக்குறோம் சார். ஆக்சுவலாக வந்து மண்டே நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து 25,390 பிரேக் பண்ணால் அப் சைடு, 25,050 பிரேக் பண்ணால் டவுன் சைடு. பேங்க் நிஃப்டி 60,950 பிரேக் பண்ண அப் சைடு, 60,280 பிரேக் பண்ண டவுன் சைடு. சென்செக்ஸு 81,970 பிரேக் பண்ண அப் சைடு, 80,470 பிரேக் பண்ண டவுன் சைடு. இந்த லெவல் சார் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் லெவல் பிரேக் ஆனதுக்கப்புறம் டார்கெட் வந்து ப்ளஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே லைவ் மார்க்கெட்டில் ஆன்லைன் சப்போர்ட்டில் நான் கொடுக்குறேன் சார். சப்போஸ் இந்த எல்லாமே வந்து அப் சைடு டவுன் சைடு ரெண்டு லெவலும் பிரேக் ஆகலைன்னு எகெயின் ஒரு ஃபார்மேட் க்ரியேட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு லெவல்ஸ் கொடுக்குறேன் சார். அந்த லெவல்ஸ் பிரேக் ஆன உடனே எகெயின் அதுக்கு வந்து டார்கெட்டு ஸ்டாப் லாஸு கொடுக்குறேன். இது வந்து லைவ் கண்டினியூஸ் சப்போர்ட் நிறைய நான் கொடுக்குறேன் சார். ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடையில வந்து என்னால் டைம் இல்லாதனால ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் சார், ஒர்க் லோட் அதிகமாக இருக்கிறனால வந்து கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருந்துச்சு, அதனால் கொடுத்துருக்கேன் சார். டைம் இருந்ததுன்னா திரும்ப நான் கொடுக்குற ட்ரை பண்ணுறேன் சார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆக்சுவலாக இந்த வாரம் ஃபுல்லாக கொடுத்துருக்கிற மார்க்கெட்டில் அவர்ஸில் வந்து லைவ் மார்க்கெட்டில் நிறைய வந்து கொடுத்துருக்குறேன். பிரேக் ஆகிருக்கு, டார்கெட் போயிருக்கு. பட் அதை இப்போ உங்களுக்கு சொல்லி ஒன்றும் யூஸ் ஆக போகிறதில்ல. ஏன்னா ஒன்ஸ் முடிஞ்சது வந்து உங்களுக்கு ஒன்றும் யூஸ் ஆக போகிறதில்ல. பட் என்னோடய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு என்னோடய பழைய வீடியோவில் நீங்கள் லைவில் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். புதுசாக பார்க்குறவங்க பழைய வீடியோ செக் பண்ணி பாருங்கள் சார். நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் சார். பட் என்னால் வந்து கொடுக்க முடியறதில்ல, அதுதான் காரணம். டைம் ஏதாவது இருந்துச்சுன்னா நிச்சயமாக நான் வீடியோ கொடுக்குறேன் சார், எந்த விதமான டவுட் இல்லை. நீங்கள் வந்து கண்டினியூ சேனலை வாட்ச் பண்ணுங்கள், மேக்ஸிமம் பாருங்கள் சார். மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன், முடியலாம் பார்ப்போம். ஏதாவது உங்களுக்கு வந்து லைவ் மார்க்கெட் இந்த லெவல் பிரேக் ஆகலைன்னா லைவ் மார்க்கெட் சப்போர்ட்டு நான் கொடுத்து தாக்கிறேன் சார். திரும்ப எகைன் ஒன்று வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சார். அந்த லைவில் என்னங்க சொல்கிறேன், அதை நான் ஃபர்தர் ஃபாலோ பண்ணுவோம். ட்ரேடு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் சார். நிறைய பேர் பார்த்திங்கன்னா லோ மார்ஜின் வச்சுட்டு நிறைய ட்ரேட் எடுத்துடுறாங்க, அதாவது நிறைய லாட் சைஸ் எடுத்துடுறாங்க. அதனால் வந்து நிறைய சிரமங்கள் எடுத்துடுறாங்க. காரணம் என்னென்னா அன்றைக்கி எக்ஸ்பிரியோட கான்ட்ராக்டே நம்ம எடுக்கக்கூடாது. அன்றைக்கி எடுத்தோம்னா அது ப்ரீமியம் வந்து கம்மியாகிட்டே போயிட்டுருக்கு. அது தெரியுறதில்ல சார். ஒன் ஹவர் முன்ன பின்ன ட்ரேட் ஆகிட்டு திரும்ப வந்து ஸ்பாட் வந்து கீழே டவுன் ஆனாலும் அப்போனால போகும். பட் ப்ரீமியம் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆயிரும். அப்போ வந்து நிறைய பேர் சிரமம் எடுத்துறீங்க. நிறையத்தோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் சார் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்களோட சொல்கிற இதுகளை வச்சுட்டு எப்போவுமே கான்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் ஆகிற அன்னைக்கு அந்த கான்ட்ராக்ட் வந்து செலக்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுத்துரும் சார். ரெண்டாவது, கேபிட்டல் கம்மியாக வச்சுட்டு நிறைய லாட்டு எடுக்காதீங்க. அது இன்னும் உங்களுக்கு சிரமமான சூழ்நிலை. ஒரு 50,000 இருந்துச்சுன்னா ஒரு லாட் அப்படின்னு மெயின்டைன் பண்ணுங்கள் சார். நீங்கள் அதுக்கு வந்து மாதம் 20 நாள் இருக்குது. 20 நாள் நீங்கள் 10 நாள் ட்ரேட் பண்ணால் போதும் சார். ஒரு லாட்டுக்கு ஒரு மினிமம் வந்து ஒரு 30 பாயிண்ட், ஒரு 2,000 2,500 இருக்கிற மாதிரி இருந்தால் அது உங்களோட கேபிட்டலுக்கு எங்கேயும் கொண்டு போயிடும் சார். 20 நாளும் நம்ம ட்ரேடு கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு தயவுசெய்து இந்த மார்க்கெட்டில் நினைக்காதீங்க. 20 நாள் இருக்கா, 10 நாள் 12 நாள் நம்ம ட்ரேட் பண்ணுறோமா, ஓகே. அந்த 8 நாள் இருக்கா, ஒரு 4 நாள் வந்து நம்மளுக்கு வந்து என்ட்ரியே பண்ண முடியாது. 4 நாளில் ஏதாவது 2 நாளுக்கு இது சின்ன ப்ராஃபிட்டு, ஒரு 2 நாள் சின்ன லாஸு அப்படி மேக்கப் பண்ணாலும் கூட போதும். அந்த மேஜராக நீங்கள் 10 to 12 நாள் பண்ணக்கூடிய ப்ராஃபிட்டு உங்களுக்கு ஓகே சார், அது இனஃப். நீங்கள் அது கேபிட்டல் எவ்வளோ அதிகம் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி லாட் சைஸ் இருக்கும்போது அதுக்குரிய பெனிஃபிட்டு உங்களுக்கு கிடச்சிரும். இதுதான் சார் கரெக்டான டேர்ம்ஸு. இதை தவிர நீங்கள் லோ மார்ஜின் வச்சுட்டு அன்றைக்கி வந்து ஸ்கிரிப்டோட ப்ரைஸு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ரொம்ப கீழே ப்ரீமியத்தோட ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய எடுத்துகிட்டு மார்க்கெட் டேன் ஆகும்போது அதோட மைனஸ் ஆகும்போது நீங்கள் பார்த்துட்டு பேனிக் ஆகிட்டு க்ளோஸ் பண்ணி சிரமங்கள் நிறைய எடுத்துடுறீங்க. அதை அவாய்ட் பண்ணிங்க சார். என்னோட ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நான் கொடுக்குறது எல்லாமே லேர்னிங் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க. வேறு ஏதாவது சப்போர்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜ் டெக்ஸ்ட்டாக அனுப்புங்க சார். திரும்ப மண்டே ஈவினிங் பாசிபிலிட்டிஸ் இருந்தால் நான் உங்களுக்கு வீடியோ போட்டு மீட் பண்ணுறேன் சார். தேங்க்யூ சார். இன்னொரு விஷயம், என்னோடய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் என்னோடய லெவல் வந்து பிரேக் ஆக வரைக்கும் தான் சார். ஒன்ஸ் பிரேக் ஆகிட்டா 100% டார்கெட் அச்சீவ் ஆகுது சார். அதில் ஒன்றும் டவுட்டே வேண்டியதில்லை. நான் அந்த மாதிரி தான் சார் நான் வந்து இந்த இதுவே லெவல்ஸே நான் வந்து எடுத்துருக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 95 டைம் வந்து நிச்சயமாக லெவல் பிரேக் ஆனால் சக்ஸஸ் ஆகிடும் சார். அந்த 5 டைம் மட்டும் என்னென்னா சம்டைம் நியூஸ் அப்படின்னா மட்டும் தான் எதாவது ஆப்போசிட்டாக அப்படியே இருந்தாலும் நான் லைவில் இருக்கிறவங்கள எக்ஸிட் கொடுக்க சொல்லிடுவேன். இல்லைன்னா ஒரு சின்ன லாபத்தில் வந்து புக் பாயிண்ட் எக்ஸிட் வேணும்னு சொல்லிடுவேன் சார். இதான் சார் நடந்துகிட்ருக்கு. அதில் வந்து எகைன் அந்த மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எதுவுமே பிரேக் ஆகலைன்னா திரும்ப ஒரு 1/2 ஹவரில் ஃபார்வர்ட் பண்ணி திரும்ப எகைன் ஒரு லெவல் கொடுத்துருக்குறேன் சார். அதுவும் 100% சக்ஸஸாக தான் போயிட்டுருக்கு. அதில் ஒன்றும் டவுட்டே வேண்டியதில்லை. இதான் சார் என்னோடய பொசிஷனு. ஏதாவது வேணால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் சார். தேங்க்யூ.